தற்போது தாக்கல் செய்திருக்கின்ற பட்ஜெட்டை தமிழக ஜனதாதளம் முழு மனதுடன் வரவேற்கிறது. அனைத்து பிரிவுகளையும் நலன்களை கருத்தில் கொண்டு மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், இந்த மாதிரி எல்லாருடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றது. எல்லா வகையிலும் சிறப்பாக இந்த பட்ஜெட் இருக்கின்றது. இருப்பினும் ஒரு சில திட்டங்களுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். அதை கொடுக்காமல் போனது துரதிர்ஷ்டவசமானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை முழுமையாக ரத்து செய்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட் செஷன் நடக்கக்கூடிய சூழலிலாவது முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். விவசாயிகள் வாங்கிய கடன்கள், கூட்டுறவு கடன்கள் உட்பட அனைத்தையும் விவசாயிகளுடைய நலன்களுக்காக தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக ஜனதாதளம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. இந்த மேகதாது விவகாரத்தில் ஏற்கனவே தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கின்றது. ட்ரிபுனலாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் வருடத்திற்கு 105 டிஎம்சி தண்ணீர் நமக்கு திறந்து விட வேண்டும். ஆனால் திறந்து விடவில்லை. இன்றைக்கு மழை வந்த காரணத்தினால், ஏதோ அந்த மழை அதிகரித்த காரணத்தினால் கொஞ்சம் இப்போ திறந்து விட்டுருக்காங்க. அது எதுவும் பெரிய சலுகை இல்லை. தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தீர்ப்பை அவர்கள் அமுல்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பை அமுல்படுத்தாத கர்நாடக அரசை மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு தீர்ப்பு இருக்கின்றது நாட்டில், அந்த தீர்ப்பை யாராக இருந்தாலும் அதை கடைபிடிக்கணும், நடைமுறைப்படுத்தணும், அமுல்படுத்தணும். அப்படி அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் அது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சட்டமே அதில் மிக அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற மாதிரி ஒரு பொருள்படும். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் மத்திய அரசு அந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுனு, நாங்கள் ஏன் கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தாக்கீது அனுப்பி மத்திய அரசு செயல்பட வேண்டும். மத்திய அரசு இதில் மெத்தனம் காட்டுகின்ற போக்கை தமிழக ஜனதாதளம் வன்மையாக கண்டிக்கிறது. நீர் மேலாண்மைக்கு நிரந்தர தீர்வு என்று சொன்னால் ஆறுகளை இணைப்பதுதான். முதலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆறுகளையும் இணைக்க வேண்டும். தற்போது பட்ஜெட்டில் கூட தெரிவித்திருக்கிறார்கள், 2-3 ஆறுகளை இணைப்பதற்கு ஒரு 250 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது போதாது. இன்னும் அதற்கு உண்டான முக்கியத்துவத்தை அளித்து, இன்னும் அதற்கு உண்டான பணத்தை ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள ஆறுகளை எல்லாம் தமிழக அரசு இணைக்க முயற்சி எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்வதோடு, மத்திய அரசு தேசிய அளவில் நேஷனலைசேஷன் பண்ணணும். விரைவர ஆறுகளை தேசியமாக்கப்பட வேண்டும். அப்போதான் இந்த பிரச்சனைகள்லாம் வராது. எந்த ஆறுமே எந்த மாநிலத்தில் ஓடினாலும் அந்த மாநிலத்திற்கு அந்த ஆறு சொந்தம் அல்ல. காவிரி ஆறு கர்நாடகாவிலிருந்து வருதுனாலவே அது கர்நாடகாவுக்கு சொந்தம் அல்ல. இது இயற்கை. இது எல்லாருக்கும் தான் சொந்தம். எங்கே ஆரம்பிக்குதோ எங்கே முடியுதோ எல்லாருக்கும் தான் சொந்தம். அதனால் இந்த ஆறுகள் விஷயத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி, ஒன்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆறுகளை இணைக்கலாம். அதுக்கு நாட்கள் ஆகலாம். அந்த திட்டங்கள் தயாரிப்பதற்கு நிறைய பொருட்செலவு ஆகலாம். ஆனால் அதற்கு முன்னால் நேஷனலைசேஷன், தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு எல்லாம் ஒரு முக்கியமான, தமிழகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளோ ரிவர் ப்ராப்ளம் இருக்குது, தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னா இதற்கு ஒரே தீர்வு 1961 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், அப்போது ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமாக இருந்தது, அப்புறம் தருமபுரி மாவட்டமாக இருந்தது. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் 2 ராசிமணல் என்ற இடத்துல, அஞ்செட்டி தாலுக்கா, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி தாலுக்காவில் ராசிமணல் என்ற இடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒரு அணையை கட்டுவதற்கு. அதாவது தொட்டகாலா அப்படின்ட்டு ஒரு ஆறு வருது, காணாறு. காவிரியிலிருந்து துணை ஆறு ஒன்று வருது. இந்த 2 ஆற்றினுடைய தண்ணி சேரக்கூடிய இடத்துல 150 அடியில் மிகப்பெரிய குன்று இருக்கின்றது. அதை மடக்கி அங்கே அணை கட்டினால் 70 முதல் 100 டிஎம்சி வரை தண்ணீர் தேக்கி வைக்கலாம். அதில் வரக்கூடிய உபரி தண்ணீரை மேட்டூர் டேமுக்கு அனுப்பலாம். ஏறக்குறைய 15 மாவட்டங்கள் அதனால் பலன் பெறும். அங்கிருந்து தென்பெண்ணை ஆறு, இது கிருஷ்ணகிரியில் போடுது. தென்பெண்ணை ஆறு ஓசூர் பக்கத்துலேருந்து வரும். அந்த தென்பெண்ணை ஆறுக்கு அங்கே தண்ணி கொண்டு வந்துட்டா அதிலிருந்து பாலாத்துக்கு தண்ணி கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்படின்ட்டு அப்படி சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை தீரும்.
ஆக இப்படிப்பட்ட ஒரு திட்டம் ஆய்வு செய்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இதற்கு உண்டான ஃபீஸிபிலிட்டி எல்லாம் பார்த்து இது நிறைவேற்ற முடியும்னு நினச்சி தான் அன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டினார். துரதிருஷ்டவசமாக அந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து 60 ஆண்டுகளாக இன்றைக்கு திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. அந்த திட்டத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இந்த திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் செய்யவில்லை. அதை பற்றி சிந்திக்க கூட இல்லை. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தண்ணீர் இன்னைக்கு வந்து கர்நாடகா கிட்ட நம்ம கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காது. நமக்கு வரக்கூடிய தண்ணியை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றது. அதனால் அத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டி தமிழக அரசை வலியுறுத்தி நாங்கள் முதலமைச்சருக்கு மனு அனுப்பிச்சிருக்கோம். அவங்களும் எங்களுக்கு பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கை எல்லாம் நடத்தி விவசாயிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து மனு கொடுத்து இத்திட்டத்தை செயல்படுத்த வற்புறுத்த இருக்கிறோம். தமிழக ஜனதா இதை முன்னெடுக்கிறது. பல விவசாய சங்கங்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். விரைவில் அதற்குண்டான கருத்தரங்கெல்லாம் நடத்தி இதை மக்கள் இயக்கமாக இதை எடுத்துக்கொண்டு சென்று மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு சென்று ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி ராசி மணலில் அணை கட்டினால் மட்டுமே தண்ணீர் பிரச்சனை தமிழகத்தில் தீரும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்ற பிரச்சனையை கையில் எடுத்து செய்வதாக இருக்கின்றோம். விரைவில் அதற்குண்டான பணிகளை தமிழக ஜனதாதளம் செய்ய போகின்றது. தொடர்ந்து இந்த ராசி மணல் இஷ்யூவை தமிழ்நாட்டில் எடுத்து பேசக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக ஜனதாதளம் தான். பெருந்தலைவர் காமராஜனுடைய கனவு திட்டத்தை காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்று இன்றைக்கு ஆட்சி நடத்துகின்ற தமிழக வெற்றி கழக அரசு இதை நிறைவேற்ற வேண்டுமென அவங்களை வந்து ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அது நல்லது தான். எல்லோருடைய கருத்துக்களை கேட்டு வந்து ஏன்னா கர்நாடகாவில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களே செய்யுங்கின்ற போது தமிழக அரசு செய்யணுன்றதான் எங்களுடைய நோக்கமாக செய்யணும். அரசு வந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை கூட. அது தவறு. அதாவது தொகுதி மறு சீரமைப்பு அப்படின்றது வந்து செய்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. தமிழ்நாட்டுடைய கருத்து சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிங்களும் ஒன்றா இருக்கிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி அரசும் கூட இருக்கின்றதை வந்து வலியுறுத்தினா சரியா இருக்கும். இதை புறக்கணிக்கிறதுன்றது வந்து தவறு. அவங்க புறக்கணிப்பது தவறு. புறக்கணிச்சிருக்க கூடாது.